ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னா அத்திப்பழம், அத்தி மரம், நாட்டு அத்தி, நல்ல அத்தின்னு சொல்லுவாங்க. எதுக்காக சாப்பிட்றதுன்னா, இந்த ஹீமோகுளோபின் குறைபாடுக்காக வேண்டி மருத்துவர்கள் அத்திப்பழம் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆளுங்க சாப்பிட்றது எல்லாம் இது பதப்படுத்தப்பட்டு டப்பாவில் அடைச்ச அந்த பெரிய அத்தி, இங்கே ட்ரை ஃப்ரூட்ஸ். அதை விட இது கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து ஒரு 10 பழம் கழுவிட்டு, ஐயா ஒரு பழம் கொடுங்க, நல்லா கழுவிட்டு இப்படி பாருங்களேன். இங்கே உள்ளே இருக்குது பார்த்திங்களா, இந்த ரத்தம் மாதிரி, இது எல்லாம் ரத்தங்க. இது அப்படியே சாப்பிட்ணும். நல்லா ஊதிட்டு, கழுவிட்டு ஊதிட்டு அப்படியே சாப்பிட்லாம். சரசரன்னு ரத்தம் 10 நாள் சாப்பிட்டாலே ஒரு பாயிண்ட் ஏறணும். தெரிஞ்சவங்க பயன்படுத்துங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ வீண் பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்கள். இது ஒரு அருமை யாருக்கும் தெரிய மாட்டேது. இதெல்லாம் பதப்படுத்தப்பட்ட பொருளுக்கு ஆசைப்பட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் யாருக்கும் தெரிய மாட்டேது. இங்கே பக்கத்தில் இருக்கவங்க கேட்டாலே இது யாருக்கும் சமைச்சு ஆகுறா, காக்கா தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லபடியாக பயன்படுத்துங்க. நல்ல பொருளை விடாதீங்க. நம்மளுடைய இயற்கை வளங்களை காப்பாற்றுங்க. இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியமான உணவு வகைங்க. பதப்படுத்தப்பட்ட உணவுகளை விட்டுட்டு இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிற நேச்சுரல் ஃபுட்ஸை சாப்பிடுங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம்.